உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இடைக்கால தடை வந்து கிடைச்சிருக்கு. இந்த வழக்கினுடைய அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன அரசு மீது விமர்சனம்லாம் வச்சுட்டு வந்தீங்க, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அதான் அது காலையிலே சொன்னேன். இந்த இதை தான் நம்ம இங்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் கேட்டு நம்ம போட்டோம், அந்த வழக்கை தொடுத்தோம், நம்ம தான் தொடுத்தோம். அது உங்களுக்கு தெரியும். அது பல காரணங்களால அது திருப்பி அந்த விசாரணை அளவுக்கே போனதுனால அப்புறம் மேலே போய் மேல்முறையீடு செய்து அது இப்போ இடைக்கால தடை. அடுத்து இந்த வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வை செய்வோம். அதுக்கு நாள் இருக்குல்ல. பொதுவெளியில் இது இப்படி பேசலாமான்னு கேட்குற தலைவர்கள் யார் சொல்லுங்கள் பாப்போம். அவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பொதுவெளியில் பேசுகிறாங்க? 14 வருடங்கள் நான் அதை நாகரிகமாக தவிர்த்து போகும்போது நீங்கள் யாரும் அவர் கண்ணியமாக நகர்ந்து போகிறாரு, அந்த பொம்பளை தான் அப்படி பேசிட்டு இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்களா? நீங்கள் பேசுனதுக்கு எங்கள் அம்மாவை எப்படி பேசுகிறாங்கன்னு பற்றியில்ல. கடந்த 15 ஆண்டுகளாக என் தாயை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பொம்பளை. எங்களுக்கு அப்போ எவ்வளோ வலிக்கும். நீ யார்? நீ என் தாயை இழிவாக பேச? அப்போல்லாம் நீங்கள் யாருமே கேள்வி கேட்கல. பொதுவெளின்னா எனக்கு மட்டும்தான் பொதுவெளி, உங்களுக்கு பொதுவெளி இல்லது, உங்களுக்கு தனி வழியா? அது என்ன? அது எப்படி? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நீங்கள் மட்டும்தான் பெண்ணு. என்னை பெற்றவளோ, எனக்கு உயிர் துணையாக வந்திருக்கிற என் மனைவியோ, என் உடன் பிறந்த சகோதரிகளோ, என் அக்கா தங்கைகளோ, என்னை நம்பி வந்திருக்கிற என் தாய்மார்களோ, என் தங்கைகளோ, என் அக்காக்களோ, அவங்கெல்லாம் பெண்கள் இல்லை. உலகம் பூரா சொந்தம் வச்சுருக்கேன் நான். அவங்க மனநிலையெல்லாம் என்னவாக இருந்திருக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் எப்படி பேசுகிற அந்த பொம்பளை என் குடும்பத்தை பாருங்கள். அது கேட்குறீங்களா இல்லையா? அப்போ சரி, உங்கள் கட்சிக்காரங்க வச்சுருக்க வலையொலியிலலாம் அவங்க எடுத்தோன்னே என்னை எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். அது என்னது? நான் பேசுனா மட்டும் பொதுவெளியில் ஒரு நாகரிகம். 14 வருடங்கள் அதை தவிர்த்து நான் அதே மாதிரி பதிலுக்கு பதில் பேசியிருந்தா எப்படி இருந்துருவோம்? நான் பேசலை இல்லை. இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ தானே பேசுகிறேன். இதுவே உங்களுக்கு பெருசாக இருக்குன்னா இது எப்படி? ஒரு வார்த்தையே இவ்வளோ வலிக்குதுன்னா 14 வருஷமாக அதையே திருப்பி பேசி ஒரு பொய்யான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை எடுத்து வச்சு ஒரு பொதுமக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மகனை வீதியில் நிறுத்தி இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பதை நீங்கள்லாம் எப்படி ஏற்றுறீங்க? எப்படி சகித்துக்கிட்டீங்க? இதே உங்கள் தாயை பேசுனா நான் விடுவேனா? சொல்லுங்கள். உங்களுடைய பொதுவாக கேட்கறது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம், ஆனால் பொதுவெளியில் நீங்க பேச ஒரு அரசியல் கட்சி தலைவராக பொதுவெளியில் இது புரியலையே. என்னை பின்பற்றவங்க தான் பேச சொன்னாங்க. இதை முன்னாடியே நீ பேசியிருக்கணுன்றாங்க. சொல்லுங்கப்பா. என் தங்கச்சிகள்கிட்ட பேட்டி எடுங்க சொல்லுவாங்க. இது எப்போவோ நீ பேசி முடிச்சிருக்கணும்ட்டு. நீ கண்ணியங்காத்து போனதுனால தான் இவ்வளோ தூரம் அது முத்திக்கிருச்சுன்றாங்க. பொதுவெளியில் சரி, இப்போ நான் எங்கே பேசினாலும் அது பொதுவெளி தானே தம்பி. வார்த்தை நாகரிகம் அப்படின்றதா மிக முக்கியமா இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க இந்த கட்சி தலைவர். நாகரிகம் வார்த்தை நாகரிகம்னு பேசுற அந்த வார்த்தைக்கு நாகரிகம் சொல்ற அந்த தலைவர்கள் யார்? ஒருத்தர் சொல்லுங்க. எந்த கட்சி? திமுக. எந்த கட்சி? வேறுபட்டிருக்கோம்ல, இருங்க, வேறுபட்டிருக்கோம்ல. எந்த வார்த்தை நாகரிக வார்த்தை மீறிய வார்த்தை எந்த வார்த்தை? அப்ப உனக்கு குசுதுல. அப்ப என் தாயை வந்து நீ பொது வெளியில எப்படி தினம் பேசுற? எப்படி பேசுற நீ? அதே நீங்க கேள்வி கேட்கல. இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே. நேரில் போயிட்டு என்னங்க நீங்க இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கலையே. வார்த்தை நாகரிகத்தை பத்தி, கண்ணியத்தை பத்தி எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அதை கற்றுக் கொடுக்குற அருகதையும் தகுதியும் இந்த நிலத்துல எந்த தலைவருக்கும் இல்லை. அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு ஒரு வார்த்தை அவர் பாலியல் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சகிக்க முடியலன்னா அப்ப நீ செய்யற வேலைக்கு பேர் என்ன? தொடர்ச்சியா என் தாயை நீ பேசிட்டே இருக்க, என் மனைவியை பேசுகிற, என் குடும்பத்தை பேசுகிற. அதான் தம்பி, நீங்க நான் நிக்கிற இடத்துல நின்று பாருங்க தம்பி. இங்கிட்டு வாங்க, இப்படி கொஞ்ச நேரம் இப்படி நில்லுங்க, நான் அங்கே நிக்கிறேன். அது எந்த திராவிடர் கழகம்? திராவிடத்துல ஒரு 50 கழகம் இருக்கு. எந்த கழகம்?
பெரியார் திராவிடர் கழகமாப்பா? இது வேற. திராவிடர் பெரியார் கழகம். இப்போ என்னைய திட்டுனா, என்னைய பற்றி பேசுனா அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதுல்ல, அதனால செய்கிறது. ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் விரைவில் வரும். அந்த நாளை நான் உருவாக்குவேன். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவுதான், நான் காலையிலேயும் அதான் சொன்னேன், இவ்வளவுதான் பெரியாரிய கோட்பாடு, பெரியாரிய கருத்தியல், இவ்வளவுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, பெரியார் தான் எங்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தார், பெரியார் தான் எங்களுக்கு பண்பாடு கற்றுக் கொடுத்தார். இதுதான் உங்கள் பண்பாடும் நாகரிகமும். நீ திருமணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் தான் சொல்றீங்க. திருமணமே எவனாவது புள்ள ஊட்டி பெறதுக்கு பாசத்துக்கு பாசம் காட்டுறதுக்கு புள்ள வேணா அவனாவது கல்யாணம் பண்ணிப்பாருன்னு கேட்டது யாரு? பண்ணிப்பானான்னு கேட்டது யாரு? திருமணமே செஞ்சுக்கிற வேண்டியதில்லை, ஏன் செஞ்சுக்கிற? கற்புன்னு ஒன்று எங்கே இருக்குது? இதெல்லாம் கேட்டது நீங்கள் தான். இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான். கற்பை அழிச்சிட்டாரு, நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான். இல்லைங்கிறீங்க. கள்ளக்காதல் நல்ல காதல்னால் என்ன இருக்குது? எல்லாமே நல்ல காதல் தான். அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்கிற பெருமக்களும் நீங்கள் தான். அப்புறம் நீங்கள் திடீர்னு வந்து நடவடிக்கை எடுன்னு பேசுனீங்கன்னா எப்படி? உங்கள் தலைவனுடைய தத்துவம் தெருவில் சந்தி சிரிக்குது பற்றியெல்லாம், எப்படி சிரிக்குது? அது தமிழோட உரிமை, தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? இல்லை அவங்க அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருக்குது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறி கொடுத்தது இவர்கள் தான். பல ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான செயல் திட்டம், முன்னகர்வு ஏதாவது இருந்தது உண்டா? ஏதாவது உண்டா? இதை பேச திமுகவுக்கு என்ன இருக்கு? தமிழ் பாதுகாப்பு, தமிழ் மீட்சி, அப்படி ஏதாவது தமிழர் உரிமை பாதுகாப்பு, தமிழர் உரிமை மீட்பு, ஏதாவது வெறும் வார்த்தையா? இது ஒண்ணுதான் தமிழர் உரிமை. எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க, எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க? கல்வியா, மருத்துவமா, இல்ல வரியா, இல்ல எந்த இடத்துல உரிமை இருக்கு? மீன் பிடிக்கிற உரிமையா? இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்கானே, ஏன்? எந்த உரிமை இருக்கு? நதிநீர் உரிமையா? எந்த உரிமை சொல்லுங்க தம்பி, என்ன உரிமை இங்க இருக்குது? நீ சும்மா தேர்தல் வரும்போது தமிழ் அழியக்கூடாது, தமிழர் உரிமை, அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை. நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களா? இதை பத்தி புதுசா பேசுறீங்க. காப்பாத்த வாருங்க எல்லாரும் அப்படின்னா இன்னைக்கு கொடுக்கல. நீங்க திரும்ப போயிட்டுக்கிறீங்க. இன்னைக்கு கொடுக்கல. இன்னைக்கு எங்க கொடுக்குது? இன்னைக்கு அப்ப இருந்து கொடுக்குது. அதனுடைய கொள்கைகளே அதான். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கு, பேசுது. காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணி? காங்கிரசின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி, நீங்க கூட தூக்கி சுமக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை, மொழி கொள்கை என்ன? அப்புறம் கூட வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மொழி கொள்கையில உங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட நிக்குமா? சொல்லுங்க, கூட நிக்குமா? அப்புறம் தமிழ் கட்டாயம்னு கர்நாடகா, ஆந்திரா முடிவு எடுக்குதுல, அந்த முடிவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாங்களா? மொழிகளின் அவசியம் தேவைங்கிறத நம்ம யாரும் உணராமல் இல்லை. தேவை கருதி கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கணும். எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் கோட்பாடா இருக்கணும். உலகத்தின் எந்த ஒரு இனத்திற்கும் அவனுடைய தாய்மொழி ஆட்சி மொழி, கொள்கை மொழி. மற்ற தொடர்புக்கு ஒரு பயன்பாட்டு மொழி. நமக்கு பலமுறை சொல்லிட்டேன், இங்க கெடு வாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டதுனால ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா வந்துடுச்சு. அதை பயன்பாட்டு மொழியா வச்சுக்கிறோம். அதை நாங்க தமிழ் தேசியர்கள் நாங்க கொள்கை மொழியா ஏற்கல, ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறது கொள்கை நிலைப்பாடு. அதுல ஏன் நான் வந்து ஸ்பானிஷ் கத்துக்கூடாது, பிரெஞ்சு கத்துக்கூடாது?
அல்லது வங்காளம் கற்றுக்கூடாது, மராட்டியம் கற்றுக்கூடாது, ஹிந்தி கற்றுக்கூடாது, சமஸ்கிருதம் கற்றுக்கூடாது, தெலுங்கு கற்றுக்கூடாது, எது வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் கட்டாயமாக இதை படித்தே தீரணுங்கிறத எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? அது ஏற்புடையது அல்ல, அது சரியானதும் அல்ல. அது இறையாண்மையை, தேசிய ஒருமைப்பாடை போற்றுகிற ஒரு நாட்டிற்கு அது சரியாக வராது. தேச ஒருமைப்பாட்டை நீங்கள் உருவாக்கணும். என் நாடுங்கிற பற்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரணும்னா, என் தாய்மொழி ஆட்சி மொழி, அவர் தாய்மொழி தெலுங்கு ஆட்சி மொழி, அவர் தாய்மொழி கன்னடம், துளு, மலையாளம், போஜ்பூரி, பீகாரி, பஞ்சாபி, குஜராத்தி எல்லாம் ஆட்சி மொழி. 22 மொழிகளும் ஆட்சி மொழி என்றால் சரியா இருக்கு. இப்போ விண்ணூர்தியில் நான் பறந்து வரேன், டெல்லியிலிருந்து வரேன், என் எல்லைக்குள்ளே வரும்போது எனக்கு அறிவிப்பு தமிழில் இருக்கணும். என் மண்ணுக்கு வரும்போது ஆந்திராவுக்கு போகிறேன், தெலுங்குல இருக்கணும். அதை செய்ய முடியாதா? உன்னால் செய்ய முடியாது. பனிப்பெண்ணை எடுக்கும்போது ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ எடுக்க முடியாது. உன்னால் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்போ எப்படி? எல்லா மொழிகளையும் அழித்து விட்டு ஒரே மொழி, தன் மொழி இந்தியை அதிகாரத்தில் இருக்கிறனால திணிக்க நினைப்பது அது கொடுங்கோன்மை. அது நாட்டை துண்டாடி வரும். ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது தேவையில்லாமல் நாங்கள் அதிகார திமுறையில் இல்லை நீ படிச்சே திறனணும் முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? இவங்க இருக்கிறாங்க திராவிடர்கள், இவர்கள் இவர்கள் துணிஞ்சு சண்டை செய்ய முடியாது. இவர்கள் எந்த உரிமையை எடுத்துக்கிட்டு போனாலும் கை கட்டி தான் வெடிக்க வைப்பாங்க. கச்சத்தீவை பறி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க? கல்வி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் போகும்போது என்ன பண்ணாங்க? மருத்துவம் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீட்டு தேர்வு எழுத தோற்று போயிருமோ ஒரு தங்கச்சி இறந்து போச்சு. பதில் என்ன இருக்குது? ஏன் இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது இவ்வளவு கடுமையாக இருக்குது? இந்த நாட்டில் மட்டும், இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் ஒரு பிழையும் செய்யலையே, ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கு? இப்போ எந்த உரிமையை நீ பாதுகாத்து வச்சிருக்கீங்க எங்களுக்கு? இந்த கடல்ல மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையே. மகிழ்ச்சி.